தொடர்ந்து நம்மிடையே கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு மாலன். வணக்கம். தற்போது விஜய் இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்தித்திருக்கிறார். ஆளுநர் கேட்ட விளக்கத்தை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இடதுசாரி கட்சிகள் ஆளுநர் விரைவாக அழைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். காலதாமதப்படுத்துவது சரியல்ல என்று கூறுகிறார்கள். உங்களுடைய பார்வை? ஆளுநர் விளக்கம் கேட்க நினைத்தது இயல்பானது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர் அந்த முதல் சந்திப்பில் தனக்கு விசிக இடதுசாரிகளுடைய ஆதரவு இருக்கிறது என்று வாய்மொழியாக சொல்லி இருக்கலாம். ஆனால் விசிகாவும் இடதுசாரிகளும் விஜய்க்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டு அந்த வாக்குகளை விஜய்க்கு எதிரான வாக்குகளை பெற்றவர்கள் என்பதனால அவங்களுடைய ஆதரவு கொடுக்கிறார் என்று இவர் சொல்லலாம். பட் அவங்க கொடுக்கிறார்களா என்பதை அவர் உறுதி செய்து கொள்ள விரும்பி இருக்கலாம். அதனால நேற்றைக்கு அழைத்திருக்கலாம். இன்றைக்கு அதை தெளிவுபடுத்தியிருப்பார் என்று நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதில் அவருக்கு விஜய்க்கு எதுவும் பெரிய சிரமங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கல. ஏனென்று கேட்டால் ஆதரிக்கிறோம் அல்லது எதிர்க்கிறோம் என்று இரண்டும் இல்லாத நடுநிலை என்ற ஒன்றை கூட அவர்கள் எடுக்கலாம். இன்றைக்கு இடதுசாரி கட்சி தலைவர்கள் பேசியிருப்பதை பார்க்கிற போது அவர்களுக்கு அவர் ஆட்சி அமைப்பதில் எதுவும் ஆட்சேபம் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அதே இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்துதான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று திருமாவளவன் முன்னால் சொல்லியிருந்தார். அதனால திருமாவளவனுடைய நிலையும் அதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுவதில் பெரிய சிக்கல் இருக்காது. இந்த கட்சிகள் கூட்டணியில் சேர்கிறார்கள் இல்லை என்பது வேறொரு கேள்வி. ஒருவேளை சேராமலும் கூட இருக்கலாம். சேராத நிலையிலும் கூட அவருக்கு எதிர்த்து வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவது எளிதாகத்தான் இருக்கும். அது பெரிய சிரமங்கள் இருக்காது. ஆனால் ஒரு முறை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்த 6 மாதத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. அந்த காலகட்டத்திற்குள் அவர் தன்னுடைய பெரும்பான்மையை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அப்படி அவரால் அதை வலுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் 1 ஓட்டு 2 ஓட்டு 5 ஓட்டு மார்ஜினில் ஜெயிக்கிற பெரும்பான்மை என்பது எப்போதும் மாறக்கூடியதாக இருக்கும், நிலையற்றதாக இருக்கும். அதனால அந்த சிக்கல்கள் எல்லாம் இன்னும் இதற்கு பிறகு தான், ஒரு 6 மாதத்திற்கு பிறகுதான் பெரிய சிக்கல்கள் ஏதாவது வந்தால். இடையூறுக்கு மன்னிக்கவும். தற்போது ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது. தற்போது விஜய் அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தில் ஆளுநருக்கு திருப்தி இல்லை என்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எதனால் ஆளுநர் அப்படி திருப்தி இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும்? அதாவது இவர்களுக்கு பதவி ஏற்க அழைப்பு விடுத்துவிட்டு அதற்கு பின்பாக பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது எதனால் ஆளுநர் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும்? இல்ல, அது ரொம்ப அதான் தெளிவாக சொல்லியிருக்காரு அவர். ஏன்னா நீங்க குறிப்பிடுகிற அந்த 6 பேரும் இடதுசாரிகளும் விசிகாவும் தாவேகாவுக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டு தாவேகாவுக்கு எதிரான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர்கள். அப்போ அவங்க தாவேகாவை ஆதரிப்பார்கள் என்று அவர் வாய்மொழியாக சொல்வதை எப்படி உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற கேள்வி அவருக்கு இருந்திருக்கிறார். இன்னொரு காரணம், இப்போ எல்லா 2 எதிர்கட்சிகளையும் சேர்த்தால் அந்த எதிர்கட்சிகளுடைய எண்ணிக்கை இவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறது. 120 121 அந்த மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை வேண்டும், அல்லது ஹார்ஸ் ரைடிங் என்று சொல்றாங்கல்ல, குதிரை பேரத்துக்கு வாய்ப்பு அளித்து விடக்கூடாது என்பதனால அவர் சந்தேகங்களே அவர் கேட்டிருக்கலாம். அதற்கான திருப்திகரமான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு விஜயிடம் இருக்கிறது. அவர் இந்த 6 பேரிடத்திலிருந்து கடிதம் வாங்கி கொடுத்திருந்தால் அதில் பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் கடிதம் கொடுக்காம வாய்மொழியாக சொல்வது என்பதனால வாய்மொழியாக சொல்வதை எப்படி உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருந்திருக்க முடியும், அப்படி என்று நான் நினைக்கிறேன். அதனால இப்போ நீங்கள் குதிரை பேரத்துக்கான வாய்ப்பு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சென்னையில் வெயில் கொடுமை அதிகமாகிவிட்டது என்று சொல்லி அதிமுக உறுப்பினர்கள் புதுச்சேரியில் போயிருக்கிறார்கள். வெயில் கொடுமைக்காகத்தான் போனார்களா அல்லது வேற கொடுமைகளுக்காக அங்கே போயிருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. அதே போல தாவைக்காவும் தன்னுடைய எம்எல்ஏக்களை அடைகாப்பது போல அது காத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில குதிரை பேரத்துக்கு இடமளித்து விடக்கூடாது என்பது கூட அவருடைய நோக்கமாக இருக்கலாம். அவர் உறுதியாக 6 பேருடைய கடிதம் கொடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது என்று நான். எனவே இது தாமதமாவதற்கான பொறுப்பு
சிபிஐ, சிபிஎம், விசிகே தான் இதற்கு காரணமாக இருக்க முடியும். அவர்கள் விரைவில் முடிவெடுத்து அவர்களுடைய ஆதரவை எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தால் பிரச்சனை நீடிக்காது. நன்றி திருமாலன், விளக்கம் அளித்தமைக்கு.